தனுசு ராசிக்காரர்களே, நிச்சயமாக உங்களுக்கானது இந்த காலம் நல்ல காலமாக தாங்க இருக்குது. எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கணும். எந்த செயலாக இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கணுன்ற எண்ணம் உடையவர்கள் தான் நீங்கள். ஏன்னா தனியாக யார் சொல்லும் கேட்டு நம்ம செய்யக்கூடாது, நாமளே தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பல இடங்களில் உங்களுக்கு சோதனைகள் இருந்துட்டு தாங்க இருந்திருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சிருக்கலாம், இல்லை ஒன்று போட்டால் 2 எடுக்கலான்ற ஒரு அறிவுபூர்வமான செயல்களுக்கெல்லாம் உங்களை இழுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன நம்பியிருப்பீங்க, சரி நம்ம செஞ்சால் வெற்றி தானே, நமக்கு நல்லது தான் நடக்க போகுதுன்னு நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்கள். உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வராதுங்க. ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணது கிடையாது. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க, யாருக்கும் ஒரு கெட்டது நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் பேரில் இருக்க பொறாமை, இல்லை நீங்கள் ஆக்டிவாக வேலை செய்வீங்க, ஏதோ ஒன்றுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் கூட கலங்க மாட்டீங்க, எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. வேலை செய்யணும் அப்படின்னாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒரு வேலைன்னா கரெக்டாக செஞ்சுருவீங்க. படிக்கணுமா நல்லா படிப்பீங்க. இந்த பொறாமையாலெல்லாம் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்தணும்னு பார்த்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. அதுதான் நடந்திருக்கே அவசரம், வேறு எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு கிடையாதுங்க. இந்த கூட இருக்கிறவங்களால கஷ்டப்பட்டவங்க தாங்க ஜாஸ்தி. அது ஒன்று உறவாக இருக்கலாம், ஒன்று குடும்பமாக கூட இருக்கலாம், இன்னொன்று நண்பர்களாக இருக்கலாம். இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்தவங்க நீங்கள் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை பணைய கைதியாக்கி அவங்க நல்லா ஜாலியாக ஆயிட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இது நாள் வரையும் கஷ்டத்தையே துன்பத்தையே அனுபவித்து விரக்தி ஆயிடுச்சு. எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு கூட தெரில. நீங்கள் சிரிச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம், விரக்தி, தோல்வி, இதையெல்லாம் சந்திச்சுட்டு திருப்பி எப்படிங்க நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்கிறீங்களா? காலம் மாறுங்க. எல்லாத்துக்கும் காலம் மருந்தாகும். எந்த மருந்தும் வேலை செய்யாது. ஆனால் காலன்ற மருந்து மட்டும் எல்லா காலத்துலேயும் வேலை செய்யும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் தலை நிமிர்ந்து நின்றுடலாம். கவலையே பட தேவையில்லை. எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சாச்சு, எவ்வளோ அசிங்கத்தை பார்த்துட்டீங்க, எத்தனையோ நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குன்ற ஒரு பாடத்தையும் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க அதில். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணுன்ற எண்ணத்திலே இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு யார் எப்படி எது எப்படின்ற ஆலோசனைலாம் தெரியும். உங்கள் பேச்சை நீங்கள் கேட்டிருந்தாலே இந்நேரம் நல்லா இருந்திருக்கலாங்க. ஏன்னா உங்கள் பேச்சை கேட்டவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லை யாரெல்லாம் கேட்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்கள ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக சிந்திப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவஸ்தைப்பட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு. கவலையே பட தேவையில்லைங்க. உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழிலெலாம் இல்லாமல் நிறைய பேர் வேலையெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டுருப்பாங்க, இல்லை இவங்களே வர சூழ்நிலை ஆகிருக்கும். பொருளாதாரம் இல்லாமல் கடைகள், நிறைய பேர் கடை வச்சுருந்தவங்களாம் கடையை மூடிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. சொல்ல முடியாத அளவுக்கு வியாபாரிகள்லாம் நிறைய வியாபாரத்தை விட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. வாழ்க்கையே அவங்களுக்கு முடக்கி போட்ட மாதிரியான சூழ்நிலையில் தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க. இதற்கு மேல் மாற்றம் ஏற்படும். தைரியமாக இருக்கணும். ஏன்னா இப்போயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு வழிவகையெல்லாம் கிடைக்கும். அதனால் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். தொழில் வளர்ச்சி, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, உங்களுக்கு தகுந்த வேலை, படிப்புக்கு தகுந்த வேலை, அனுபவத்துக்கு தகுந்த வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காருங்க. அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல் தனுசு ராசிக்கு திருமண பாக்கியமும் உண்டாகுதுங்க. வரன் தேடிட்டு இருக்கவங்க இப்போ நல்ல வரன் கிடைக்கும். உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பில் நிச்சயமாக உங்களுக்கான வரன் உங்களை தேடி வருவாங்க. நிச்சயமாக உறுதியான அமைப்பில் இருங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா கொஞ்சம் தனுசு ராசிக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் தாங்க ஆகும். கல்யாணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சிலவங்களுக்கு குழந்தைகள் கூட கொஞ்சம் காலதாமதமாக கழித்து தான் பிறக்கும். அது இயற்கையான ஒரு அமைப்பு. இது அவங்கள குறை சொல்லவும் முடியாது, ஆனால் கிடைக்காதுன்னு கிடையாது. உண்டு, கொஞ்சம் காலதாமதமாகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் தனுசு ராசிக்கு. இப்போ திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை இல்லாதவங்க ஏற்கனவே திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகுதுங்க. குழந்தை இல்லைன்றவங்களுக்கு இப்போ நிச்சயமாக உறுதியாக குழந்தை பாக்கியமும் ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைகளும் கண்ணும் கருத்துமாக படிப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கரெக்டாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரியான அமைப்பை இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. பொன் பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள் சேர்க்கை, அழகான ஆடைகள் அணிவது, இதையெல்லாம் கொடுக்குறார். நிம்மதியாக இருக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்னடா இது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யோசிங்க, யோசித்து செயல்படுங்க. டைம் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கோங்க. கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு கண்ணீரையே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தால் வாழ்க்கை ஓடாது, அது நல்லாவும் இருக்காது. அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் மாற்றம் பெருசாக இருக்குங்க. அவரும் உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்குறாரு. தந்தை வழி உறவுகள்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. தந்தை வழி மூலமாக சொத்துக்கள் வரும். பூர்வீக சொத்து இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் கொடுக்குறார். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது. பித்ரு தோஷம் நீக்கிடுங்க. இந்த பித்ரு தோஷம் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமான்னு மண்டையை போட்டு பிச்சிருப்பீங்க. ஏன்னா கஷ்டம் வரும்பொழுது எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கஷ்டம்னு ஒன்று சொல்லும்போது, ஏங்க உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குங்க, நீங்கள் அங்கே போய் அதை பண்ணுங்கள், இங்கே போய் இதை பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணுங்கன்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் காக்காய்க்கு சாப்பாடு வைங்க, சரியாக போயிடுங்க. இதுக்காகலாம் கோயிலாக ஓடுனா அவ்வளோ தூரம் நேரம் இருந்தால் ஓடலாம், டைம் இருக்கணும், பொருளாதாரம் இருந்தால் நிச்சயமாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் கஷ்டம்னு இருக்கிற பொழுது உங்களை கோயிலாக அலைய விடுறாங்க பார்த்தீங்களா. அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கக்குள்ளே கூட இங்கே ஊருக்குள்ளேயே என்ன இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த கோவிலை போய் வணங்குங்க, போதும். பணம் வரட்டும், அதுக்கப்புறமா எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க, அந்த ஆசீர்வாதம்லாம் முழுசாக கிடைக்கும். நீங்கள் கஷ்டத்தில் கோவில்களுக்கு போனாலும் பலன் கிடைக்காது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தவங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறாங்களோ பலன் கிடைக்காது. கஷ்டத்தை சரி பண்ணி வச்சிருவாருன்னு நீங்கள் நம்பி போனீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உள்ளூரில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களை சரிப்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் வெளியூர் போகணும். இதுதான் உண்மையான நிதர்சனம். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நிச்சயமாக இனிமேலாவது இந்த கோவில்களுக்காக கடனை வாங்கி போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கையில் பொருளாதாரம் இல்லைனாலும் நான் அந்த வழிபாடு பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கடனானவங்களும் இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்றாங்க. கடன்லாம் வேண்டாங்க, அப்படி சாமி ஏற்றுக்காது. நீங்கள் இங்கேருந்து வேண்டுங்க, உங்கள் மனசார வேண்டுங்க, நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும். அதனால் சூரியன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பேர், புகழ், அந்தஸ்து, தொழில் வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குறார். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவானும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. புதன் கல்வி அறிவையும் கொடுக்குறாரு, புத்திசாலித்தனத்தையும் கொடுக்குறாரு, தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு, பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்குறாரு. இத்தனையும் தரக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் உங்களுக்கு இருக்கிறது சிறப்பான ஒன்று தாங்க. கவலையே பட தேவையில்லை. இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. புத்திசாலித்தனமாக இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது நிறைய மாறுதல் தாங்க, கவலையே இல்லைங்க. நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்கு இப்போ தாங்க உங்களுக்கு சரியான அமைப்பில் கிரகங்கள் வந்துட்டுருக்கு. செவ்வாய் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் கொடுக்கலங்க. அவர் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையாகவே இருக்குது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது ஜாக்கிரதையாக போங்க, வேறு வழி இல்லை. இப்போ வண்டி எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. ஏதாவது ஒன்றா யாரும் அவஸ்தைப்பட முடியாதுன்ற பயத்தோட வாழ்க்கையை நடத்துங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. இப்போ மேலும் மேலும் பிரச்சனையை வழிவகுத்துக்காமல் பார்த்துக்கோங்க. விநாயகர் வழிபாடு சிறப்புங்க, முருகன் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் சரியில்லாத பொழுது முருகரை நீங்கள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒன்றுமே செய்வானா, ஒரு 2 சுற்று 3 சுற்று எண்ணி சுற்றிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வாங்க, அவர் பார்த்துக்குவார். இது தாங்க உண்மையான பக்தி. அது மனசார எதோ ஒன்று நீங்கள் செய்தாலும் உங்கள் பக்திக்கு தலை வணங்குவாங்க இறைவன். அதனால் இந்த மாதிரியான காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. இது நாள் வரைக்கும் நிறைய திக்குன்னு பிரச்சனை வந்தது. எப்படி வந்துச்சு? சுக்கிரன் சரியில்லாமல் திடீர்னு பிரச்சனை வரும். இப்போ திடீர்னு பொருளாதார வரவு, பொன் பொருள் சேர்க்கை, உறவுகள், திடீர் விருந்தாளிகள், திடீர்னு நட்பு, இது எல்லாம் வருங்க. இது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க மனதளவில். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள்லையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க நிறைய பேர்.
நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சவங்க நிறைய பேர், ஆனால் அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. வாழ்க்கை உங்களுக்கு தரமான அமைப்பை கொடுக்குதுங்க. அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். வேறு யாரும் அதை பயன்படுத்திக்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நின்னால் வயிறு எறியறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதுக்காக அவங்க முன்னாடி நான் வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. வாழ்ந்து தான் ஆகணும். நீங்கள் நல்லபடியாக வாழணும். அதனால் முடிந்த வரைக்கும் சிந்தித்து ஆலோசனை பண்ணி செயல்பாடு பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே திடீர்னு வரும்பொழுது பொருளாதாரமும் திடீர்னு வருது. அப்போ நீங்கள் எடுத்து தூம் செலவு பண்ணக்கூடாது. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஆலோசனை பண்ணி செய்யுங்க. நிச்சயமான மாறுதல் உங்களுக்கு இருக்குங்க. இதனால் எப்பயுமே டென்ஷனாக தான் இருப்பீங்க நீங்களாம். ஒரு நாள் ஒரு குணம். இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா நல்லா பேசுவீங்க, மறுநாள் பார்த்தா வீட்டில் இருக்கவங்ககிட்ட எதுக்கு கோவம் வருதுன்னே புரியாது அவங்களுக்கெலாம், சண்டை போடுவீங்க. அதுபோல் ஒரு நேரத்துக்கு ஒரு குணத்தை மாற்றிக்குவீங்க. இது நல்லதுக்கே இல்லாத ஒரு அமைப்பு இது மட்டும்தாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி சின்னதாக எல்லாத்துக்கும், ஏன்னா நீங்களே எக்ஸ்ட்ரா எவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் நிறைய வேலை பார்த்து பொருளாதாரத்தை இழந்துட்டு அது உங்களோட சேர்ந்து குடும்பமும் கஷ்டப்பட்டுருக்கும். அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் நீங்கள் கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் தாங்க சரியில்லை. உங்களை தான் நீங்கள் திருத்திக்கணும். அட்வைஸ் வேறு பண்ணுவீங்க அதில். ஏன்னா குரு உங்களுக்கு ராசிநாதன் இல்லையா, அவங்களுக்கும் கோவம் வர செய்யும், பிடிக்காமல் போகும். இதனாலே நிறைய குடும்பங்களில் பிரிவுகள்லாம் வந்திருக்கு தனுசு ராசிக்கு. வேறு எந்த காரணமே இருக்காது. ஒரே காரணம், அட்வைஸ். நிறைய அட்வைஸுங்க, எனக்கு அவருக்கு செட் ஆகலைங்க அப்படின்வாங்க. நிறையா அட்வைஸுங்க, அவங்களுக்கு எனக்கு செட் ஆகலைங்க, பிரிஞ்சுட்டங்கன்னுவாங்க. இதையெல்லாம் இனிமேல் வாயை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அட்வைஸ் வெளியே எங்கேயாவது பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தெல்லாம். ஏன்னா நிறைய பாடம் தான் கற்றுருக்குறீங்கல்ல, அதெல்லாம் வெளியே சொல்லுங்கள். குடும்பத்தில் ஏற்கனவே உங்களால் நிறைய கஷ்டம், இதில் நீங்கள் அட்வைஸ் பண்ணால் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய பேர் இதை தான் பண்ணுறாங்க. ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே கூட இதை தான் சொல்லி திட்டுவாங்க. என் வீட்டுக்காரர் இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு என்கிட்டயே அட்வைஸ் பண்ணுறாருங்க, எப்படிங்க நான் ஏற்றுக்குவேன்னு கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், தனுசு ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்களால் கஷ்டப்படுறவங்களும் அவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அட்வைஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நோட் பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, எங்கேருந்து வருமானம் வருது, அவங்களுக்கு எப்படியோ ஒரு விதத்தில் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதை ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல, அவங்களுக்கு பிடிக்கல. நிறைய பேர் இதுதான் வருது. இதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களோட சந்திரன் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். சந்தேகப்பட தோணும் உங்களுக்கு. அதே போல் தேவையில்லாமல் நிறைய பேசுவீங்க. இதையெல்லாம் சந்திரன் சரியில்லாததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தாங்க. அந்த நாள் நீங்கள் அமைதியாக தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சந்திராஷ்டமத்தப்போ இறைவனை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் காரியத்தை செய்யுங்க. புதிய முயற்சி எதுவும் பண்ணாதீங்க. புதுசாக ஏதாவது பண்ணிவிட்டு அது நடக்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் வருத்தங்கள் ஜாஸ்தி. அது கடைசி வரைக்கும் நடத்த முடியாமையே போயிடும். அதனால் அன்றைய தினம் என்ன பண்ணணுமோ அந்த கடமையை மட்டும் செய்யுங்க. ரெகுலராக வேலைக்கு போகிறீங்களா, ரெகுலராக சாமி கும்பிட்றீங்களா, ரெகுலராக சாப்பிட்றீங்களா, என்னவோ அந்த கரெக்டான காரியத்தை மட்டும் பண்ணுங்கள். ஒரு நல்ல விசேஷத்தெல்லாம் அன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்தில் வரக்கூடிய 2 சந்திராஷ்டமமே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். தேவையில்லாமல் வீட்டில் சண்டைலாம் வரும். முடிந்த வரைக்கும் அன்றைக்கி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக பேசுவாங்க. அதை தான் சொல்கிறேன். எடுத்த எடுப்புக்கு தூக்கி எறிஞ்சு பேசுகிறதுக்கெல்லாம் அந்த டைம் குடும்பத்தில் பேசிடுவாங்க. ஏன்னா வெளியே பேச மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே தான் அவங்களோட எல்லாத்தையும் காமிப்பாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தை அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் ஜெயிச்சாதான் நீங்கள் வெளியே ஜெயிக்க முடியும். அது எத்தனையோ பேருக்கு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், ஆனால் புரிய மாட்டேங்குது. ஏன்னா குடும்பன்றதை அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க. வாழ்க்கையில் எங்கேயுமே நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்க. குடும்பத்தில் ஜெயிங்க. பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் ஜெயிக்கணும், புருஷன்கிட்ட பொண்டாட்டி ஜெயிச்சு சந்தோஷமாக இருந்தால் தாங்க வாழ்க்கை. அடிமைப்படுத்தி எந்த இடத்துலையும் வாழ முடியாது. குடும்பத்தை அடிமைப்படுத்தாதீங்க. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனி பகவானும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீர்க்க ஆயுளை கொடுக்குறார், நோய் நொடி இல்லாமல் வைக்கிறார். இந்த உறவுகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உறவுகளால் நிச்சயமான பிரச்சனை உண்டு. நீங்கள் ஒன்று அவங்கக்கிட்ட போவீங்க, இல்லை அவங்க ஒன்று உங்ககிட்ட வருவாங்க. பார்த்துக்கோங்க. எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கேஸு இது அத்தனையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. நீங்கள் போய் பேசுகிறதா இருந்தால் பேச்சுவார்த்தையோடு வந்துடுங்க.
அவங்க இதுக்கு மேலே பேச்சுவார்த்தையை தாண்டி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. இறைவனை நம்புங்க. அவங்க என்ன வேணாலையும் பண்ணட்டும், அதுக்கு வழிவகை அவங்களே தேடிக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாரையும் நம்பி உங்கள் வீட்டு ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தையே பிரித்து விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் தான் இப்போ தனுசு ராசிக்கு வந்துட்டுருக்கு. நல்ல உறவுகள் இப்போ இல்லை. தனுசு ராசிக்கு நிச்சயமாக இல்லை, உறுதியாக இல்லை. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது போலியாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் உண்மையிலே உங்கள் கட்டத்துக்கு சொல்கிறது என்னென்னா, போலி உறவுகளும் உங்களை கஷ்டப்படுத்துகிற உறவுகளும் தான் உங்கள்கிட்ட வராங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் பண விஷயத்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சொந்தக்காரங்க தான், தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்டு தான் சொல்லிவிட்டு பணத்தை கடனை வாங்கி கொடுக்கக்கூடாது. திரும்பி வராது. ஏற்கனவே உங்களுக்கு எக்கச்சக்க கடன் இருக்கும், இதுவும் சேர்ந்துக்கும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாருக்கும் ஒரு நல்லதுக்காக சொல்லாதீங்க. இவங்க நல்லவங்கன்னு எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த காலகட்டம் அப்படி இருக்குங்க. தெளிவான ஒரு அமைப்புக்கு வரணுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாங்க. ராகுவால் இனி மாற்றம் தாங்க, கவலை இல்லைங்க. கேது தான் சின்ன சின்னதாக வம்பு பண்ணுற மாதிரி இருக்குது. ராகு வந்து பொருளாதார வரவு இருக்குது, தைரியத்தை கொடுக்குறார். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து வழிவகையை சொல்லுவார். தைரியமாரு, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும், புத்திசாலியாக இருன்னு சொல்கிறார். ஆனால் கேது பகவான் என்ன பண்ணுறாரு? தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறார், எதிரிகளை உருவாக்குறார். இது நாள் வரைக்கும் இருந்த எதிரிகளுக்கும் இப்போ தூண்டி விடுவார். பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. புதுசாகவும் உங்களுக்கு உற்றார் உறவினர் மூலமாக பிரச்சனை கேதுவாலிங்க இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. விநாயகர் வழிபாடு சிறப்புங்க. ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அப்போ தான் சத்துருக்களை உங்களால் அழிக்க முடியும். இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களை போட்டு படாத பாடு படுத்துவாங்க. ஏற்கனவே நிறைய பேர் படாத பாடு தான் பட்டிருப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்ந்துக்கும். இந்த தலைவலியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சா விநாயகரை தினந்தோறும் மனதார வேண்டிக்கிட்டே வாங்க. யாரும் எதுவும் உங்களை பண்ண முடியாது. கடவுள் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பாருங்க.